அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி 23 முதல் மார்ச் 8 வரை. தொடர்புக்கு 7338824242. திமுக அரசின் ஊழலை ஒவ்வொன்றாக கொண்டு சென்று அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி தமிழக மக்களுக்கு திமுக அரசு செய்கிற ஊழல்களை வெளியிலே கொண்டு வருகிற செயலை எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தினசரி செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 ஜாபர் சேட்டுடன் டிஆர் பாலு, கனிமொழி, ஆர் ஆசா போன்றவர்கள் பேசிய டேப்புகள் போன்றவை வெளிவந்தன. முன்னாள் நிதியமைச்சர் தியாகராஜன் அவர்கள் 30,000 கோடி ஸ்டாலின் அவருடைய புதல்வர் உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் சேர்ந்து சம்பாதித்து விட்டார்கள், பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கிறார் என்று சொன்ன ஆடியோ டேப் உள்பட இந்த திராவிட மாடல் அரசனுடைய ஊழலை தினசரி பாஜக மாநில தலைவர் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே ஹெலிகாப்டர் பூச்சி மருந்து ஊழல் என்று சொல்லி சர்க்காரியா விசாரணை கமிஷனில் விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்பவர்கள் என்று குறிப்பு இருந்தது. அதேபோன்று இப்பொழுதும் விஞ்ஞானபூர்வமான ஊழலை இங்கே இருக்கிற கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் காந்தி அவர்கள் செய்துள்ளதை சுட்டிக்காட்டி எங்கள் மாநில தலைவர் அவர்கள் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் புகார் கொடுத்திருக்கிறோம். ஏறத்தாழ 67 கோடிக்கு ஊழல். அதில் இன்னும் சில ஊழலும் அதில் அடங்கி இருக்கின்றன. இந்த புகாரை கொடுப்பதற்கு எங்களுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களும், மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் அவர்களும், மாவட்ட தலைவர் சாய் சத்யன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஊழலுடைய தன்மை, ஒவ்வொரு பொங்கலுக்கும் இலவச வேட்டி சேலை கொடுப்பது தமிழக அரசின் தொடர்ந்து செய்து வருகிற பணி. இந்த வேட்டி சேலை கொடுப்பதில் இதற்கு ஆர்டர் போடும் பொழுது அந்த வேஷ்டி எப்படி நெய்யப்பட வேண்டும், அதில் பாவு நூல் என்று சொல்லக்கூடிய பாவு நூல், அதாவது நீலவாக்கில் வரக்கூடிய நூல் எல்லாமே காட்டன் இருக்க வேண்டும் 100%. குறுக்கு வாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊட நூல் என்பது பாலிஸ்டர் இருக்கலாம். இதுதான் கவர்மெண்டோட ஆர்டர். இந்த பாவு நூல் முழுக்க காட்டன் 100% பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கவர்மெண்டோட உத்தரவுப்படி 1 கிலோ 320 ரூபாய்க்கு அந்த காட்டன் நூல் சப்ளை செய்யப்பட வேண்டும். அவர்கள் கூட்டுறவில் கொள்முதல் பண்ணி செய்கிறார்களோ அல்லது வெளியிலே வாங்கி கொடுக்கிறார்களோ, அரசாங்கம் கொடுத்திருக்கிற ரேட் 320 ரூபாய். அதே போன்று பாலியஸ்டர் 1 கிலோ 160 ரூபாய். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிற ரேட்டை தான் நாங்கள் சொல்லுகிறோம். இரண்டுக்கும் வித்தியாசம் 160 ரூபாய். அப்படி 100% அந்த பாவு நூல், நீலவாக்கில் வரக்கூடிய நூல் 100% காட்டன் பயன்படுத்துவதற்கு பதிலாக அதில் 78% பாலியஸ்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் தலைவரோட முக்கியமான குற்றச்சாட்டு. ஏற்கனவே எண்மண் எண்மக்கள் பயணத்தின் போதும் இதை தெளிவாக அங்கே சொன்னார்கள். அந்த ஒரு வேஷ்டியை ஏறத்தாழ 1.68 கோடி வேஷ்டியில் சில வேஷ்டிகளை நாம் பரிசோதனைக்கு அனுப்புகிறோம். சவுத் இந்தியா டெக்ஸ்டைல்ஸ் ரிசர்ச் அசோசியேஷனுக்கு இந்த வேஷ்டியில் எவ்வளவு பாலிஸ்டர் இருக்கிறது, இந்த பாவு நூலில் எவ்வளவு பாலிஸ்டர் இருக்கிறது என்று, காட்டன் இருக்கிறது என்று செக் பண்ணும் பொழுது 100% காட்டன் இருக்க வேண்டிய இடத்தில் 78% பாலிஸ்டர் இருக்கிறது. சரி, இருந்தால் என்ன, எல்லாம் நூல் தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, காட்டனோட விலை 320 ரூபா கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்கிறபடி டெண்டரில். ஆனால் பாலிஸ்டர் விலை 160 ரூபா கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்க விலை. அப்போ 320 ரூபா கொடுத்து வாங்கி பயன்படுத்த வேண்டிய அந்த காட்டன் நூலுக்கு பதிலாக 160 ரூபாய் கொடுத்து வாங்குகிற பாலிஸ்டரை பயன்படுத்தி விட்டார்கள். சரி, 101.68 கோடி வேஷ்டிக்கு இப்படி பயன்படுத்தினா எவ்வளோ பெரிய ஊழல் வரும்? அந்த ஊழல் கணக்கை பார்த்தோம்னா ஒரு வேஷ்டிக்கு
200 கிராம் காட்டன் ஒரு வேஷ்டிக்கு நெய்யறதுக்கு 200 கிராம் காட்டன் நூல் தேவை. நீங்கள் 200 கிராம் காட்டன் நூல் தேவைன்னுங்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக 1.68 கோடியை 4ஆல் வகுத்தாலும் கூட 5ஆல் வகுத்தாலும் கூட ஏறத்தாழ 70 கோடி ரூபாய் டிஃபரன்ஸ் ஊழல் நடந்திருக்கிறது. இது எப்படி நடந்தது? அமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்க முடியுமா? ஏற்கனவே கைத்தறி நெசவாளர்கள் மிக மிக துயரத்தில் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 2 வேஷ்டி நெய்ய முடியும், ஒரு சேலை நெய்ய முடியும். கையிலே தறி செய்பவர்கள் பெடல்ல செய்கிறவங்களை தான் நான் சொல்கிறேன், மில்லை பற்றி நான் பேசலை. ஒரு நாளைக்கு 150 ரூபாய் 200 ரூபா தான் ஒரு கைத்தறி நெசவாளர் கூலியே கிடைக்குது. அதிலும் சமீபத்தில் ஒரு 6 மாசமா மத்திய அரசு இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு வாங்குற அந்த கையிலே தறி செய்கிறவர்கள் மட்டும் அவர்களுக்கு மட்டும் அவர்கள் நூல் வாங்கும்போது 15% சப்சிடி கொடுக்கிறார்கள். அதிலும் அரசாங்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் பெயரை சொல்லி ஒருவேளை அமைச்சர் உத்தரவிட்டோ தெரியாத விசாரணையில் தான் தெரிய வேண்டும் 3% கமிஷன் வேறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் மேலும் ஒரு ஊழல் என்ன தெரியுமா? காட்டன் கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்க ரேட்டு 320 ரூபா, ஆனால் வெளி மார்க்கெட்டில் காட்டன் 250 ரூபா காட்டன் நூல். அதில் வேற ஒரு பெரிய டிஃபரன்ஸ், அதுலேயும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறது. 320 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு கிலோவுக்கு 70 ரூபா. தலைவர் குறிப்பிட்டிருக்கிறபடி இந்த 67 கோடி ரூபாய் ஊழலுக்கு அமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும். இங்கே பால் கனகராஜன் வந்திருக்காங்க, இப்போ இங்கே கொடுக்குறோம். இப்போ இந்த புகாரை கொடுத்துருக்கோம், அதிகார நடவடிக்கை எடுப்பதாக வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவர் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியாது. லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னதை போல கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தோற்கிற பொழுது வழக்கு தொடர்ந்து அதிகாரிகள் மேலமை நீதிமன்றத்துக்கு ஏன் வரவில்லை என்று நீதிபதி வெங்கடேஷ் அவர்கள் கேட்டார்கள். இன்றைக்கு இந்த புகாரை எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்களோ தெரியாது. ஆனால் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களை வைத்து தலைவருடைய அனுமதியோடு இதற்கு வழக்கம் நாங்கள் தொடருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 67 கோடி 70 கோடி 80 கோடி அந்த காட்டன் நூல் வாங்குகிற டெண்டரில் 320 கோடி தமிழக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. உண்மையான மார்க்கெட் விலை 250 கோடி. இந்த வித்தியாசத்தை பார்த்தால் 100 கோடிக்கு மேல் ஊழல் வருகிறது. கைத்தறி நெசவாளர்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 120 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு சேலை நெய்து அரை வயிறு சாப்பாட்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கோடிக்கணக்காக எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்றுதான் எங்கள் குற்றச்சாட்டு. விசாரணை நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து வழக்கும் எங்கள் தலைவருடைய அனுமதியோடு தொடுக்கப்படும். சட்டசபையில ஆளுநர்கள் உரையை புறக்கணித்து தேசிய கீதம் இசைப்பது குறித்தும் அறிவுரை வழங்கியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷன் பக்கத்தில் வருது, ஆளுநருடைய இந்த செயலுக்கு ஆளுங்கட்சி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஆளுநருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. இது ஆளுநருடைய நடவடிக்கை, அவரை தான் நீங்க கேட்கணும். இப்போ நீங்க இந்த ஊழல் இத்தனை கோடி ரூபாய் சொல்லிருக்கீங்க, இது எந்த காலகட்டம் சார்? இப்ப இந்த 2021க்கு பிறகு ஆர்டர் பண்ண கடந்த ஆண்டு கொடுத்த பொங்கல் வேஷ்டி ஒரு ஆண்டுல ஒரே ஒரு ஆண்டுக்கு மட்டும். யாரை பத்தி சார் புகார் கொடுத்தீங்க? அமைச்சரை பத்தி, காந்தியை பத்தி. அதிகாரி இதுக்குன்னு ஒரு டிஎஸ்பி இருக்கார் ராமதாஸ், புகார்களை வாங்கக்கூடிய அதிகாரி ராமதாஸ் அவரிடம் கொடுத்திருக்கிறோம். நிச்சயம் எடுப்பாங்கன்னு நம்புறோம். எடுக்காட்டி சட்டப்படி அடுத்த நடவடிக்கைக்கு போவோம். இப்போ இது சவுத் இந்தியா டெக்ஸ்டைல்ஸ் அசோசியேஷன்ல நம்ம கொடுத்துருக்குறோம். அவங்க கொடுத்த லேப் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த காப்பி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். காப்பிக்கான புகார் பதிவு ரசீதும் கொடுத்துருக்குறாங்க. என்ன நடவடிக்கை இருக்கான்னு பார்ப்போம். நடந்துட்டு தானே இருக்கு. நேற்று கூட காலையில் மயிலாப்பூர் கோவிலுக்கு வந்தாங்க, மக்களை எல்லாம் சந்திச்சாங்க, பூக்கடை தெருவில் சந்திச்சாங்க, கோவிலில் சாமி கும்பிட்டாங்க. ஆர்ஆர் சபாவில் முதல் முறை வாக்காளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் தலைவர். அது நடந்துட்டு தான் இருக்குது. நேற்று துறைமுகம் தொகுதியில் எங்களுடைய அகில பாரத தலைவரோட வேகனத்தில் ஊர்வலமாக போனாங்க. பொதுக்கூட்டத்தில், பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. நாளைக்கு காலையில் வடசென்னை நாடாளுமன்ற அலுவலகத்தை திறக்க வர்றாங்க. அங்கே மக்களிடையே உரையாற்றுகிறார்கள். மறுபடியும் ஒரு கல்லூரியில் மாணவர்களை சந்திக்கிறாங்க. மாலையில் மியூசிக் அகாடமியில்
அதர் லாங்குவேஜ் பீப்புள் சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற மாநில மக்களை சந்திக்கிறாங்க. தொடர் நிகழ்ச்சி நடந்துட்டு சார், அரசினோட உரையை வந்து அவர் வந்து புறக்கணிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேசிய கீதம் வந்து பாடுறதுக்கு முன்னாடியே வெளியே போயிருக்காங்க. தேசிய கீதத்தையும் வந்து ஒரு புறக்கணிப்பா சட்டமன்றத்தில் நடக்கிறது, கவர்னர் பேசுறதுலாம் சட்டமன்றத்துக்கும் தமிழக அரசுக்கும் அவருக்குள்ள பிரச்சனை. இதில் பாஜக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக கூட்டணி ஏன் இன்னும் இறுதியாகாம இருக்கு? இறுதி ஆகும். தலைவர்கள் சொல்லுவாங்க, அகில பாரத தலைமை முடிவு பண்ணுவாங்க, மாநில தலைவர் சொல்லுவார். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியிலையும் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது நீங்களே பார்க்குறீங்க. எல்லா நிகழ்ச்சியும் மாநிலம் பூரா இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு கட்சியில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதில் தமிழக பாஜகவில் மட்டும்தாங்கிறத நான் தெளிவாக சொல்லி. நேற்று ஜேபி நட்டாவோட பயணத்தில் வந்து உணவகத்துக்கு வரதோ ஹோட்டலுக்கு வரதோ ஒரு பயணத்துக்கு நிர்வாகிகள்லாம் காத்திருந்த போது ஏன் அவசரமாக போகிறதுக்கான காரணம்? நிர்வாகிகள் காத்திருந்தாங்கன்னு யார் சொன்னா? அங்கே இருந்தாங்க. அப்படிலாம் ஒன்று வழக்கமாக ஹோட்டல் நிர்வாகிகளை சொல்கிறீங்களா? நம்ம பாஜக அப்படி இல்லை. அவங்களுக்கு தெரியாமல் இருக்க தலைவர் என்ன முடியும்? அவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க, அடுத்த நாள் ப்ரோக்ராம் இருக்குது. எல்லா தலைவர்களுக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 150 170 பேரணிகள், கூட்டங்கள், சந்திப்புகள் இருக்குது. விமானத்தில் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான். நன்றி.